ஆதார் கார்டுல மிகப்பெரிய மாற்றங்கள் வர இருக்கு. இனி எங்க போனாலும் உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸை கொடுத்துட்டு வர வேண்டியதில்லை. யாரும் உங்ககிட்ட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பியை கொடுங்க அப்படின்னும் கேட்கிற மாதிரி இல்லை. அப்போ வெரிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணுவாங்க? அதுக்கு தான் இப்போ ஆதார்ல மிகப்பெரிய மாற்றம் வர இருக்கு. எல்லாமே டிஜிட்டலா மாற போகுது. இது என்ன மாற்றம், எதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க, இது மூலமா என்ன பலன் அப்படிங்கறத வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். ஆதார் கார்டு அப்படிங்கிறது இப்போ எல்லா இடத்துலையுமே ஒரு பேசிக்கா ஒரு வெரிஃபிகேஷனுக்காக இந்த நபருக்கான அந்த ஒரு டீடைல்ஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு ஆதார் கார்டு மூலமா தான் எல்லா இடத்துலையும் வெரிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த இவ்வளோ இம்பார்ட்டண்டான ஆதார் கார்டில் என்ன மாதிரியான மாற்றங்களை வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னா, ஆதாரோட சிஇஓ ஆன புவனேஸ்வர் குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனி ஃபியூச்சர்ல வர இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் பண்ண போறோம். முக்கியமா நீங்க இப்போ ஒரு ஹோட்டல் போறீங்க, இல்லை ரூம் புக் பண்றீங்க, இல்ல ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க உங்களோட ஆதார் கார்டை காமிங்கன்னு சொல்றாங்க. சம்டைம்ஸ் சில இடத்துல ஆதார் கார்டு காப்பி ஜெராக்ஸ் காப்பியை ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இனிமே அவங்களும் ஜெராக்ஸ் காப்பி கேட்க கூடாது, நீங்களும் அந்த மாதிரி கொடுத்துட்டு வரக்கூடாது. இது கூடிய சீக்கிரத்தில் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட விளைவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பியை ஏதாவது ஒரு ஹோட்டல்லையோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வந்து டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் பண்றப்போ கொடுத்துட்டு வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த பேப்பர் எங்க போகுது அப்படிங்கறத நம்ம அவ்வளவா கவனம் செலுத்துறது கிடையாது. ஆனா அந்த பேப்பரை நிறைய இடத்துல மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. மிஸ்யூஸ் பண்றதுனா என்ன, அந்த ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நம்பர், டீடைல்ஸ், அட்ரஸ் முதல் கொண்டு எல்லாத்தையுமே கரெக்டா அவங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு எங்கிருந்தோ யாரோ கால் பண்ணிட்டு இந்த அட்ரஸ் உங்களுது தானே, இந்த பேர் உங்களுது தானே, இதுதானே நீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு பார்சல் வரப்போகுது, இதுக்காக நீங்க இவ்வளவு பணம் கட்டணும். அப்படி இல்லைன்னா சில இடத்துல வந்து இந்த சிபிஐ ஸ்கேம் நல்லா சொல்லிட்டு நான் சிபிஐ பேசுறேன், நீங்க இந்த பேர் ஆள் தானே, நீங்க இந்த இடத்துல தானே தங்கி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டு உங்களை வந்து வேற மாதிரி பிளாக்மெயில் பண்றதாகட்டும், இந்த மாதிரி ஆதார் கார்டு டேட்டா டீடைல்ஸை வச்சு நிறைய இடத்துல நிறைய பேரை ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட்ஸுமே நம்ம ஒரு நாளுமே நியூஸ்ல பார்த்துக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கோம். ஆனா குறிப்பிட்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி மூலமா தான் இந்த எல்லா டீடைல்ஸும் எடுக்கிறாங்க அப்படிங்கறத நான் சொல்ல வரல. இது ஆதார் கார்டும் ஒரு வகையான டேட்டா தான். இந்த மாதிரி ஸ்கேம் பண்றவங்களுக்கு அந்த டேட்டாவை நம்ம இனிமே அவ்வளவு அனாவசியமா எல்லா இடத்துலயும் மிஸ்யூஸ் பண்ற அளவுக்கு நம்ம கொடுத்துட்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த ஒரு நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ முக்கியமா நீங்க இனி எந்த இடத்துக்கு போனாலும் முதல்ல ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பியை கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி சரி இப்போ ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுக்கல அப்படின்னா அடுத்தது எந்த மாதிரியான நடவடிக்கையில வந்து இவங்க அந்த ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஸோ அதுக்காக தான் ஆதார் ஆப் அப்படின்னு ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. பிளே ஸ்டோர்ல நீங்க ஆதார் அப்படின்னு போட்டீங்கனாலே இப்போ அந்த ஒரு ஆப் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. எல்லாருமே அதை டவுன்லோட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப் மூலமா தான் இனி எல்லா இடத்துலையுமே யாருக்கெல்லாம் எந்த ஒரு நிர்வாகம் எல்லாம் அந்த ஒரு ஆதார் கார்டு வெரிஃபிகேஷனோட அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்களோ அவங்க இந்த ஒரு ஆப் மூலியமா அந்த ஒரு QR கோடு மூலியமா அவங்களுமே ஒரு சாஃப்ட்வேரை வச்சு அவங்களோட கம்ப்ளீட் சிஸ்டமை வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக அவங்க ஒரு சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி மட்டுமே வந்து ஆதார் கார்டு டீடைல்ஸை வாங்கிக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பை எல்லா இடத்துலையும் இனி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி UIDAI சொல்லியிருக்காங்க. சரி, ஸ்மார்ட் போன் இல்லாதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆதார் ஆப்ல உங்க குடும்பம் மொத்த குடும்பத்துக்கான அத்தனை பேர்த்தோட ஆதார் கார்டோட QR கோடையும் நீங்க வந்து அந்த இதுல வச்சுக்க முடியும். ஸோ இந்த ஆதார் கார்டு ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்களோட வெரிஃபிகேஷன் இதெல்லாமே போட்டு OTP எடுத்து அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டை உள்ள போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த QR கோடை காமிச்சா போதும் உங்களோட ஆதார் கார்டு வந்து யார் ஸ்கேன் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து தெரிய வந்துடும். அதே மாதிரி உங்களோட குடும்பத்தினாரோட அவங்களோட எல்லா ஆதார் கார்டையுமே வந்து உள்ள நீங்க என்ட்ரி பண்ணி வச்சுக்கலாம். அந்த QR கோட்லயே என்ன டீடைல்ஸ் தெரியணும், என்ன டீடைல்ஸ் தெரியக்கூடாது அப்படிங்கிறதையுமே நீங்க டிசைட் பண்ணி இந்த நம்பர் மட்டும் தான் தெரியணும், என் பேர் மட்டும் தான் தெரியணும்னு நீங்க வந்து அந்த பர்டிகுலர் டீடைல்ஸ் வந்து மாஸ்க் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் கூட அந்த ஒரு ஆப்ல இருக்கு. ஸோ இந்த ஒரு ஆப்பை எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு டிஜிட்டலா எல்லாத்தையும் முடிச்சுக்க பாருங்க. ஏன்னா அங்கதான் முடிஞ்ச அளவு செக்யூர்டா சேஃபா நம்மளால இருக்க முடியும். நிறைய இடத்துல ஹார்ட் காப்பீஸ் நம்ம கொடுத்துட்டு வர்றதுனால
என்ன மாதிரியான ஸ்கேம்ஸ் நடக்குது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்த்தோம். அதே மாதிரி இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஒருவேளை நெட் இல்ல, ஏதாவது ஒரு நெட்வொர்க் இல்ல அப்படிங்கிறப்போ ஸ்கேன் ஆகல அப்படிங்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுமா இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது கம்ப்ளீட்டா நெட்வொர்க் இல்லைனாலும் அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி உங்க ஆதார் கார்டு எடுத்துக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனுமே வரப்போகுது கூடிய சீக்கிரத்துல. ஓடிபிக்காக நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்க போறதில்ல. அதே மாதிரி நீங்க ரொம்ப நேரம் அந்த ஒரு ப்ராசஸ்க்காக டிலே ஆக போறதில்ல. கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே டிஜிட்டலா ரொம்ப கிளீனா கொண்டு வர போறதா UIDAI சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த அளவுக்கான ஒரு செக்யூரிட்டியும் சேஃப்டியும் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 மட்டும் 22.68 லட்சம் மக்கள் இந்த சைபர் செக்யூரிட்டி இன்சிடென்ட்ஸை கடந்து வந்திருக்காங்க. நிறைய ஸ்கேம்ஸை கடந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நோட் பண்ணியிருக்கிறதால நம்ம இனிமேல் ஆகுது பல லட்சம் கோடிகள் ஸ்கேம் ஆகிறதுலேருந்து நம்மளே காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் இப்படி ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பிட்டு ஆதார் கார்டு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எத்தனை இடத்துல நம்ம வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பியை வந்து கத்தையாக எடுத்துட்டு அதே மாதிரி நம்ம நிறைய இடத்துல அதை அனாவசியமாக கொடுத்துட்டு வந்திருப்போம். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு அது தெரிஞ்சிருக்காது. பட் ஆனால் அதில் இருக்கக்கூடிய டேட்டா வச்சு என்னென்ன மாதிரி பவர்ஃபுல்லாக ஒரு கேமை வந்து ஸ்கேமர்ஸ் ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனிமே ஆதார் கார்டை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்குவீங்க. ஜெராக்ஸ் காப்பி எடுக்கக்கூடாதுன்னெல்லாம் கிடையாது. ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் ஃபார் யோர் சேஃபர் சைட். ஆனால் அது அனாவசியமாக வெளியில் கொடுக்கறத நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் இவங்க சொல்ல வராங்க. முடிஞ்சளவு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட எல்லாத்தோட ஆதார் கார்டையும் இந்த ஆதார் ஆப்பில் போட்டு அந்த QR கோடை எப்பவுமே டிஜிட்டலைஸ்டாக ரெடியாக வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் வீட்டில் யாராவது வயசானவங்க இருக்காங்கனாலும் அவங்களோட ஆதார் கார்டையும் வச்சுக்கோங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக இந்த விஷயத்தை உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரில் உங்களுக்கு ஆதார் ஆப் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ UIDAIயோட CEO ஆன புவனேஸ்வர் குமார், இவர் தான் ஆதாரோட CEO. இவர் இந்த மாதிரியான மாற்றங்கள் இனி கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்போ வேணாலும் அமலுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நீங்கள் எல்லாருமே இப்பத்திலிருந்தே கொஞ்சம் இந்த மாதிரியான ஸ்கேம்ல இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்பத்திலிருந்தே ஜாக்கிரதையாக இருங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோ முடிஞ்ச அளவு நிறைய பேர்த்துக்கிட்டே ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் குவரிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghala Kannan signing off. நன்றி, வணக்கம். Boss Wallah. Be the boss.